ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்குற வீடியோ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எவ்வளவு அன்பா இருந்த உறவு, பாசமா இருந்த உறவு திடீர்னு ஃபோனை பிளாக் பண்ணி பேசாம இருக்காங்க. இப்படி பேசாம இருக்கிற அந்த உறவு உங்க ஃபோனை அன்பிளாக் பண்ணி உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி விரும்புறீங்களா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தான். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். இது உங்க வாழ்க்கைக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அதனால லாஸ்ட் வர ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாமா? பாருங்க, ஒரு உறவு உங்ககிட்ட பேசாம பிளாக் பண்ணிட்டு இருக்கா, அதாவது போனை பிளாக் பண்ணிட்டு அமைதியா இருக்காங்களா? அப்போ அந்த உறவு உங்களை ரொம்ப நேசிச்ச உறவா இருக்கும், ரொம்ப அன்பா இருந்த உறவா இருக்கும். இன்னைக்கு பேசாம உங்ககிட்ட இருந்து போனை பிளாக் பண்ணிட்டு அமைதியா உட்கார்ந்துருக்காங்க. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி முதல்ல பார்க்கலாமா? பாருங்க, ஒரு உறவு ரொம்ப நாளா பேசிட்டு இருந்த உறவு திடீர்னு உங்க போனை பிளாக் பண்ணிருக்காங்க அப்படின்னா, ஒண்ணு உங்க மீது வெறுப்பா இருக்கலாம், இல்லைன்னா ஈகோவா இருக்கலாம். இதுல ஏதோ ஒரு காரணங்களுக்காக அவங்க உங்ககிட்ட பேசாம போனை பிளாக் பண்ணிட்டு இருக்கலாம். இப்படிப்பட்ட உறவுகள்கிட்ட எப்படி நடக்கணும், எப்படி நடந்தா அவங்க போனை அன்பிளாக் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் மனசுக்குள்ள பயங்கர கொஸ்டின் எழும்பிட்டு இருக்குல்ல. பாருங்க, இதுக்கான ஒரு தீர்வு ஒண்ணுமே பண்ணண்டாங்க. ஒரே ஒரு வார்த்தை மட்டும் நீங்க சொன்னாலே போதும். எவ்வளவு வருஷமா போனை பிளாக் பண்ணிட்டு இருந்தாலும் அந்த உறவு அன்பிளாக் பண்ணிரும். அதுக்கு முன்னாடி இந்த உறவுகள் ஒரு காலத்துல உங்ககிட்ட ரொம்ப நேசமா இருந்திருப்பாங்க, ரொம்ப அன்பா இருந்திருப்பாங்க. ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்குள்ள வந்து அவங்க உங்ககிட்ட பேசாம உங்க போன் நம்பரை பிளாக் பண்ணி வச்சிருக்கலாம். பாருங்க, நம்ம இவங்க கிட்ட எல்லாம் போன் பண்ணி, அதாவது போனை பிளாக் பண்ணின உடனே மனசு ரொம்ப துடிக்கும், அவங்க கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப விருப்பப்படும். ஏன்னா இவ்வளவு நாளா அந்த உறவு உங்க கூடவே இருக்கும் போது வர அந்த உறவோட மதிப்பு நமக்கு தெரிஞ்சிருக்காது, வேல்யூ தெரிஞ்சிருக்காது. ஆனா அந்த உறவு இப்போ பிளாக் பண்ணிட்டு போன பிறகுதான் அந்த பொருளோட, அதாவது அந்த உறவோட மதிப்பு நம்மளுக்கு தெரிய வரும். சரி, ஓகே, நீங்க எவ்வளவுதான் போய் கெஞ்சினாலும் அவங்க அதை அன்பிளாக் பண்ண மாட்டாங்க. ஆனா ஒரே ஒரு வார்த்தைங்க, அந்த ஒரே ஒரு வார்த்தையை நீங்க சொன்னாலே அவங்க பிளாக் பண்ணி வச்சிருக்கிற அந்த போனை பழையபடியும் அன்பிளாக் பண்ணுவாங்க. நீங்க கெஞ்சும் போது பிளாக் பண்ணத அன்பிளாக் பண்ணாத அந்த உறவு, நீங்க அழும்போது பிளாக் பண்ண அந்த போன்ல அன்பிளாக் பண்ணாத உறவு, நீங்க சோகத்துல வருத்தத்தோட இருக்கும்போது உங்க அந்த போன்ல உங்களை பிளாக் பண்ணி வச்சிருந்த உறவு, இன்னைக்கு நீங்க சோகப்படாம வருத்தப்படாம கண்ணீர் வடிக்காம நீங்க சொல்லுகிற அந்த வார்த்தையிலேயே அவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா உங்க போனை அன்பிளாக் பண்ணிடுவாங்க. இப்போ உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகலாம், அப்படி ஒரு வார்த்தை இருக்கா? நம்ம எவ்வளவு அழுது இருக்கோம், எவ்வளவு கெஞ்சிருக்கோம், ஆனாலும் அன்பிளாக் பண்ணல. ஆனா இந்த ஒரு வார்த்தையை மட்டும் சொன்னாலே அவங்க அன்பிளாக் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்றாங்களே, இது உண்மையா நடக்குமா அப்படின்னு சொல்லி எல்லாம் உங்களுக்கு சந்தேகம் வரும்ல. கண்டிப்பா இந்த உறவு உங்க உண்மையா நேசிச்சிருந்தால், உங்க மீது அளவு கடந்த அன்பு வச்சு ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால விலகி இருந்தாலும், ஈகோனால விலகி இருந்தாலும், ஏதோ ஒரு வெறுப்பு நிமித்தமாக விலகி இருந்தாலும் கண்டிப்பா அவங்க உங்களை அன்பிளாக் பண்ணுவாங்க. நிறைய வெறுப்பு வர்றதுக்கு காரணம் என்ன தெரியுமா? சரியான புரிதல் இல்லை. இன்னொன்னு, அடுத்தவங்க சொல்றத வச்சு அதன் உண்மைன்னு சொல்லி நம்பிட்டு ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும். அது உண்மையா இல்லையா அதெல்லாம் யோசிக்க மாட்டாங்க. ஆனா அடுத்தவங்க சொல்ற அந்த வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்து
அது உண்மை அப்படின்னு சொல்லிட்டு நம்பி வெறுத்து பிளாக் பண்றவங்களும் இருக்காங்க. இன்னொன்னு ஈகோ. நான் உன் பின்னால வரணுமா, நான் உன்கிட்ட பேசணுமா, நீ கால் பண்ணும் போதெல்லாம் நான் எடுக்கணுமா அப்படின்னு சொல்லிங்கிற ஒரு ஈகோலையும் பேசாம இருப்பாங்க. இன்னொன்னு என்னன்னா, எனி டைம் கால் பண்ணி எப்பனாலும் பேசிட்டு இருக்கும் போது உங்களுடைய போன் அடிக்கடி போன் பண்ணும்போது ஒரு எரிச்சல் அடைஞ்சு வர எப்ப பாரு போன் பண்ணிட்டே இருப்பாங்க, நம்ம கடமையில நம்ம வேலையை பண்ண விட மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டு கூட போனை பிளாக் பண்ணி போடலாம். சரி, ஏதோ ஒரு ரீசன், ஏதோ ஒரு காரணங்களுக்காக அவங்க உங்க போன் நம்பரை பிளாக் பண்ணிட்டாங்க அப்படின்னா நீங்க அவங்க கிட்ட போய் தேடி போகாதீங்க, கெஞ்சாதீங்க. இந்த ஒரு வார்த்தையை மட்டும் நீங்க சொல்லிக்கிட்டு அமைதியா இருங்க. அது என்ன வார்த்தை அப்படின்னா, என்னுடைய ஒவ்வொரு செயலும் உன் மனசை காயப்படுத்திருக்கு, அதனால நீ பிளாக் பண்ணி போட்டிருக்க, இத நான் இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன், அதனால உனக்கு நான் மரியாதை தாரேன். ஏன்னா என்னுடைய கால்னால நீ எரிச்சல் அடைஞ்சிருக்க, அதனால நீ எனக்கு போன நம்பரை பிளாக் பண்ணிருக்க, அதனால உன்னை மதிக்கிறேன், உனக்கு மதிப்பு தாரேன் உன் செயலுக்கு, இனி நான் உன்னை கஷ்டப்படுத்த மாட்டேன் அப்படின்னு ஒரு வார்த்தை மட்டும் நீங்க இந்த போனை பிளாக் பண்ணாலும் நேர்ல பார்க்க முடிஞ்சு ஏதாவது பேச தோணுச்சுன்னா பேசலாம். இல்லைன்னா எந்த வழியிலாவது ஒரு சின்ன மெசேஜ் மாதிரி இத நீங்க டைப் பண்ணி அவங்களுக்கு மெசேஜ் பண்ணலாம். யார் மொபைல்ல இருந்தாலாவது எந்த வழியிலாவது இப்படி நீங்க மெசேஜ் அனுப்பும் போது அங்க என்ன ஆகும் அப்படின்னா, நீங்க அவங்க உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கிறது மாதிரி, இனி நான் உன்னை கஷ்டப்படுத்த மாட்டேன், நான் இனி தொந்தரவு பண்ண மாட்டேன் உனக்கு வாழ்க்கையில அப்படின்னு சொல்லிட்டு நீங்க மெசேஜ் அனுப்பிட்டு அகெயின் பழையபடியும் அவங்கள கால் பண்ணாதீங்க, நீங்க மெசேஜ் பண்ணாதீங்க, அமைதியாவே இருங்க. இப்படி இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அவங்க உங்களை யோசிக்க வைக்கும். ஒரு நாள் 2 நாள் காத்திருப்பாங்க. இது கண்டினியூ ஆகும்போது உண்மையா அன்பு வச்சிருக்கவங்க நம்ம தவறா அவங்கள புரிஞ்சுக்கிட்டோம், அவங்க உண்மையான அன்பை தொந்தரவு நினைச்சிட்டோம், அவங்க கால் பண்ணி அன்பா பேச வந்ததை எரிச்சல் அடைஞ்சு பிளாக் பண்ணிட்டோமே, இந்த அன்பு இனி விட்டா கிடைக்காது அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு அவங்க தள்ளப்படுவாங்க. கண்டிப்பா இந்த அன்பு நம்மளை விட்டு விலகி போக கூடாது, நம்ம போகவும் விடக்கூடாது அப்படிங்கிற ஒரு முடிவுக்குள்ள வருவாங்க. அந்த முடிவு எடுத்தது மட்டும் இல்லைங்க, அவங்க இவ்வளவு நாளும் நீங்க ட்ரை பண்ணிட்டே இருந்திருப்பீங்க, அவங்க பிளாக் பண்ணி போட்டிருப்பாங்க, ஆனால் இப்போ அவங்க உங்களை தேடி வர தொடங்குவாங்க. உங்க போன்ல இருக்கிற அந்த பிளாக் லிஸ்ட்ல இருந்து உங்க அன்பிளாக் பண்ணுவாங்க நீங்க சொல்லாமலே. அப்போ ஒரு பொருள் கையில இருக்கும்போது அதனுடைய மதிப்பு தெரியாதுங்க, அது நம்மளை விட்டு விலகி போக போகுது அப்படின்னு சொல்லி தெரிய வரும்போதுதான் கண்டிப்பா அவங்க அந்த உறவோட மதிப்பு என்னன்னு சொல்லி நிறைய பேருக்கு தெரியுது. அதனால இருக்கும்போது எந்த உறவா இருந்தாலும் மதிப்பு கொடுத்து வாழ்றது ரொம்ப ரொம்ப நல்லது. உண்மையான அன்பை எந்த ஒரு சூழ்நிலையிலும் விட்டு கொடுத்துறாதீங்க, அதே போல விட்டு பிரிஞ்சும் செய்திடாதீங்க. ஏன்னா இந்த காலகட்டத்துல உண்மையான அன்பு கிடைக்கிறது பாக்குறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன். அதுவரை பை, see you. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற ஆல்ங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் அப்லோட் ஆகும். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன். அதுவரை பை, see you.